மகிழ்ச்சியான குடும்பம். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குடும்பம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை மறந்துடாதங்க. குடும்பம், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இந்த உறவுகள் எல்லாம் தேவனால் நமக்கு வந்த ஒரு ஆசீர்வாதம். ஒருவருக்கொருவர் துணையாக, ஆறுதலாக, பலனாக இருக்கவும், ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகவும் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் குடும்பத்தை குறித்து தேவன் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு குடும்பம் குட்டி மோட்சமாக இருக்கணும். எல்லோரும் சொல்லுங்கள், எங்கள் குடும்பம் குட்டி மோட்சமாக இருக்கணும்னு விரும்பணும். எங்கள் குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். ஃபேமிலின்னா வந்த ஒரு சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி அப்படி இருக்கணும். குடும்பமாக ஜெபிச்சா பாட்டு, சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு, ஜெபம், துதி, ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி, அதை நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பினா அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஏதோ வாழ்கிறோம், ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏதோ பிள்ளைகள் பிறந்தது, ஏதோ வாழணும், ஏதோ கஷ்டப்பட்டு வேண்ட வெறுப்பாய் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்க தான் இன்றைக்கு அதிகம். வெளியில் போகும்போது, ஃபங்க்ஷனு போகும்போது பட்டு உடை உடுத்தி பட்டு வேஷ்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுகிறோம். வீட்டுக்குள்ளே வந்தால் அவ்வளோதான், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பேசுகிறதில்லை, முறுமுறுப்பு. நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்துக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் குடும்பத்தை நேசித்து குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ இந்த மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கணுமானா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்கிறது. அது பைபிளில் எழுதியிருக்கு. மனைவின்னா எப்படி இருக்கணும், கணவன்னா எப்படி இருக்கணும், பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்க, எல்லாமே பைபிளில் இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக நிறைய சோதனை நெருக்கங்கள் நமக்கு வருது. அதையெல்லாம் மேற்கொண்டு வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து கொண்டால் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடும். ஆனால் நம்ம சில காரியங்கள் பரம்பரையாக உலக வழக்கத்தின்படி வாழ்ந்து பழகினதுனால வசனம் சொல்கிறதை ஏற்றுக்கொள்றதுக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம இப்படியே பழகிட்டோம்ல, பல நாட்கள், பல வருஷம் இதெல்லாம் கவனிக்காமல் சும்மா பேருக்கு பைபிள் வாசிக்கிறது இது முக்கியம்னு யாரும் சொல்லாததுனால இப்படியே வாழ்ந்துட்டு இப்போ பைபிளில் சொல்கிறத எம்பசைஸ் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் கொஞ்சம் தடுமாறுகிறது. ஆனால் ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் சந்தோஷம், அதுதான் இனிமை. கொஞ்சம் வளைந்து கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், பெருமை விட்டு வெளியே வரணும், நம்முடைய தவறான தீர்மானத்தை விட்டு வெளியே வரணும், அவ்வளவுதான். சரி, இப்போ புருஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்க. முதலாவது, உங்களுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். மனைவியை நேசிக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் நேசிப்பா, மனைவி மட்டும் நேசிக்க மாட்டா. சில ஆட்கள் இருக்காங்க, வெளியில் பாருங்கள், எல்லாத்துக்கிட்ட அன்பாக பேசுவாங்க. ஆஃபீஸில், வெளியே, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், எல்லாத்துக்கிட்ட அன்பாக பேசுவாங்க. மனைவிக்கிட்ட மாத்திரம் ஏற்பா மூஞ்சை காமிக்கிறது, அன்பை காமிக்கிறது இல்லை. ஒன்று என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க பாரு, இந்த மாதிரிலாம் எரிந்து விழுவார். ஊருக்கெல்லாம் நல்லவராக இருப்பார். ஆனால் மனைவி கிட்ட மாத்திரம் மூஞ்சை காமிக்கிற கணவன்மார்கள், அன்பு காட்டுங்க. ரெண்டாவது ஒரு வசனம், அதே கொலைசியர் 3:19 முதல்ல என்ன சொல்லுது? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதே வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுது? அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். உங்களுடைய மனைவி மேலே வெறுப்பை காட்டாதங்க, கசந்து கொள்ளாதங்க, அன்பை காட்டுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சிலருக்கு மனைவினாலே ஒரு கசப்பு, அவங்கள கசந்து கொள்ளாதங்க. நீங்கள் ஆதியாகமம் முதல் புஸ்தகத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுங்க, 24வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். நல்லா கவனிங்க, தாய் தகப்பனை விட்டு அவங்கள துரத்திடணும், அவங்கள வீட்டில் வைக்கக்கூடாது, அப்படி பைபிள் சொல்லலை. மனைவிமார்கள் கவனித்து கொள்ளணும், இப்படி சொல்லியிருக்கா. அதனால் உங்கள் அப்பா அம்மா உடனே வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அவருடைய உண்மையான அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லித்தரேன். ஆனால் வசனம் சொல்கிற புருஷர்கள் கவனிங்க, இதுவரை எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்களே, அதை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அங்கே இடையில மனைவி வந்துடுறாங்க, இனிமேல் உங்களுடைய மனைவியோடு தான் க்ளோஸ். அதான் வசனம் சொல்லுது. நீ அதை விட்டு இவனோட ஐக்கியமாறு. அதுக்கு இதான் இதுவும் குடும்பம், இது தனி குடும்பம். அவங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அவங்களுடைய கடமை முடிஞ்சு இப்போ உனக்கு புது வாழ்க்கை, நீங்களும் உன் மனைவினா. இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் சொல்கிறார். இது சொல்லும்போது கவனிங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கு அப்பா அம்மா கிடையாது.
அவளுக்கு மாமனார் மாமியார் பிரச்சனை கிடையாது. அப்போவே ஆண்டவர் சொல்றார், வரப்போகிற சந்ததிக்கு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, வசனத்தில் ஆண்டவர் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் சொல்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இதுவரைக்கும் உங்கள் அப்பா அம்மா இருந்த இடத்துல உன் மனைவி வந்துடுவாங்க. இனி அவங்களோட தான் அதிக அட்டாச்மெண்ட், அவங்களோட தான் அதிக நேரம் செலவு பண்ணணும், அவங்களோட தான் அதிகமாக பேசணும், அவங்களோட தான் அதிகமாக ஐக்கப்படணும். மனைவி தான் அவனுக்கு கொடுத்த ஏற்ற துணை. அதுக்காக அப்பா அம்மா விரட்டின்னு என்பதில் அவங்களையும் நேசிக்கணும், அவங்களையும் கடைசி வரை கவனிக்கணும், அவங்கள பராமரிக்கிற பொறுப்பும் ஒரு மகனுடையது. ஆனால் இது இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி பராமரிக்கிறது? இதில் தான் ஞானம் அவசியம் ஆண்களுக்கு. அவ்வளோதான். அதுக்கு தான் பைபிள் என்ன சொல்லி, விவேகத்தோடு வாழ்ந்து, விவேகம் ஆண்களுக்கு வேணும், புருஷர்களுக்கு. இப்போது பிதாவாகிய தேவன் சொன்னதை வாசித்தீங்களா? இப்போ மத்தேயு 19 அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே இயேசு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. மத்தேயு 19 அதிகாரம் 5-6 வசனம் பாருங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். கடினமான ஒரு காரியம் சொல்றார். ஒரு கணவன் மனைவியை யாராவது பிரிக்க நினைச்சிங்க, யூ ஆர் இன் த டேஞ்சர் ஜோன். இந்த வசன நியாயம் தீர்த்துறோம். நீங்கள் நரகத்தின் எல்லைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். என்ன கணவன் மனைவியை இணைக்கிறவர் கர்த்தர். அதுக்கு நடுவில் ஒருத்தர் நுழைஞ்சிங்க, தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் நாத்தனார் சகோதரன் ஃப்ரெண்டு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கவனம். வசன நியாயம் தீர்த்துறோம். இயேசு கடினமான வார்த்தை சொல்ல, தேவன் இணைத்தவர்களை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குறதுக்கு யார் முயற்சித்தாலும் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. பி கேர்ஃபுல். வசனம், இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்கு. ஏன்னா இயேசு சொல்ல, பிதாவாகிய தேவன் சொல்றார் ஆதியாமத்தில். இங்கே இயேசு சொல்றார், தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் மனைவி வசனம் சொல்லிட்டு, மோகன்தாசன் சொல்லிட்டார்ல, இன்னும் உங்கள் அப்பா அம்மாலாம் வேண்டாம், வாங்க பிரிஞ்சிருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனித்துக்க. எல்லாத்தையும் கவனமாக விரிந்து நம்ம வசனத்தின்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம். சரியா? மூன்றாவது இன்னொரு வசனம் வாசிங்க. எபேசியர் 5 அதிகாரம் 31 வசனத்தில் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. இது ஒரு பெரிய ரகசியம். ஒரு கணவன் மனைவி இசைந்திருப்பது ஒரு பெரிய ரகசியம். யோசித்து பாருங்க. அது ஆண்டவர் கொடுக்கிற இணைப்பு. சர்ச்சில் கையை இணைச்சி போதகர் ஜெபிப்பாங்க, கையை பிடிச்சு கொடுத்து ஒன்றா இருக்கிறாங்கன்னு. ஆனால் இருதயத்தை இணைக்கிறவர் கர்த்தர். அந்த ஆராதனையில் ஒன்று நடக்கிற ரகசியம், தேவன் இருதயத்தை இணைக்கிறார். அதனால தான் அந்த மனைவிக்கு என் கணவர் என் மனைவின்ற உரிமை பாசம் அண்டு விடுகிறாரு. அதனால தான் ஒரு சிலர் தான் சில பிரிவினை அப்படி இருக்காங்க. மெஜாரிட்டி பாருங்க, தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இருதயத்தை கர்த்தர் இணைக்கிறார். அது ஒரு பெரிய ரகசியம், மனிதனால் விளங்கி கொள்ள முடியாத ரகசியம். தேவன் கணவன் மனைவிக்குள்ளே உண்டாக்குற ஐக்கியமும் அந்த இணைப்பும் ஒரு பெரிய ரகசியம். அப்போ அது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, இயேசுகர் சொல்கிறாரு, பரிசுத்தாவியானவர் சபைக்கு எழுதி வச்சிருக்கிறார். 3 பேர் சாட்சி கொடுக்குறாங்க. தன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து, அதாவது விட்டு மனைவியோடு பிரிந்திருப்பான்னு சொல்ல, விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்ல. இதில் தான் சிலருக்கு பிரச்சனை வரும். என்ன மோகன்தாஸ் இப்படி சொல்கிறாரு, என் பிள்ளை நான் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வந்திருக்கிற என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. உங்கள் பிள்ளை தான், நீங்கள் தான் வளர்த்து ஆளாக்குனீங்க, உங்களுடைய வளர்க்குற பொறுப்பை கொடுத்தார். ஆனால் இப்போ அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, மனைவி வந்துட்டார்ல, கொஞ்சம் விலகிரு மகளே, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அதான் ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் விலகிரு, அவ்வளோதான். நீ வீட்டை விட்டுலாம் போவேணும், பிரிஞ்செல்லாம் போகணும், கொஞ்சம் விலகிரு. அவங்க அது தனி குடும்பம், அவங்க குடும்பத்துக்குள்ளே நீ ரொம்ப நுழையாத, தூரத்துலேருந்து ஜெபம் பண்ணு. ஏதாவது பிரச்சனை வந்து ஆலோசனை சொல்லி இப்படி இருக்கக்கூடாதுப்பா, அன்பாக இருங்க, ஐக்கியமாக இருங்கன்னு சொல்லு, அவ்வளோதான். உள்ள நுழைஞ்சி பொண்டாட்டி அப்படி, உன் மனைவி அப்படி இப்படி, அது மாதிரி குடும்பம் அப்படி இப்படி குழப்பத்தை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்துறாதங்க.
சொல்லுவாங்க, எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், என் பிள்ளை இல்லை, தொப்புள் கொடி உறவு. இதுதான் நம்ம தமிழ் மக்கள் சொல்ல, தொப்புள் கொடி உறவு இல்லை. அதனால தான் பாருங்களேன், தாய்க்கும் மகனுக்கும் தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். தகப்பனார் ஞானமாக நடப்பாங்க. என்ன இப்படி இது உலக வழக்கு இப்படி தான். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டுன்னா தாய் தான் பெரும்பாலும் விட மாட்டேன். அதனால தான் மாமியார் மருமகள் பிரச்சனை நிறைய குடும்பத்தில் வர காரணம் இது தொப்புள் கொடி உறவு. இன்றைக்கி வந்தவ தான் அப்படிலாம் சொல்லுகிறவா. இன்றைக்கி வந்ததுன்னா யார் அது? ஆண்டவர் கொடுத்த ஒரு ஐக்கியம், தேவனுடைய மகனுக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு மனைவி. கர்த்தர் கொடுத்தது அற்பமாக பேசினீங்கன்னா அதுவே கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். உன் மகனுக்கு நான் ஒரு ஏற்ற துணையை கொடுத்தா நீ மரியாதையெல்லாம் பேசுவியா, இஷ்டப்படி பேசுவியான்னு தேவன் அதை கூட கவனிப்பார். தயவுசெய்து பெற்றோர் இதை கவனித்து கொள்ளுங்க. தொப்புள் கொடி உறவுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் வரைக்கும் அந்த தொப்புள் கொடியினால் குழந்தைக்கு பிரயோஜனம். அந்த தாயினுடைய உணவு தான் போகணும், அந்த சுவாசம் போகணும். தொப்புள் கொடி மூலமாக தான் குழந்தை உயிரோடு இருக்கிறது. வயிற்றுக்குள்ளே 10 மாதம் இருக்கும் வரைக்கும் அது. குழந்தை பிறந்த உடனே என்ன நடக்குது? குழந்தை வெளியே வந்த உடனே டாக்டர்ஸ் முதல்ல என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க. கேட்டு பாருங்கள் ஆஸ்பத்திரியில், அப்படி தானே? இல்லை கட் பண்ணக்கூடாது, ஏன் குழந்தை, ஏன் தொப்புள் கொடி உறவு, நான் இந்த குழந்தை அப்படியே வளர்ப்பேன்னு எந்த தாயாவது சொல்ல முடியுமா? சொன்னால் குழந்தையும் செத்து போயிடும், நீங்களும் செத்து போயிடுவீங்க. கட் பண்ணணும். தொப்புள் கொடியை கட் பண்ணாதான் குழந்தை பிழைக்க முடியும். யோசித்து பாருங்கள், தொப்புள் கொடி உறவுன்றீங்களா, கட் பண்ணணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வச்சு வளர்த்து ஆளாக்கி திருமணமாகும் வரைக்கும் தான் இந்த பந்தம். எப்போ திருமணம் ஆச்சோ தொப்புள் கொடியை கட் பண்ணணும். உங்கள் பிள்ளையோடு இருக்கிற சில காரியத்தை கட் பண்ணணும். இனிமேல் அந்த அவன் உயிர் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கட் பண்ணணும். அதுக்காக குழந்தைய தூரப்பட மாட்டோம், நீங்கள் தான் வளர்ப்பீங்க. ஒரு டிஸ்டன்ஸு, இனி உங்களோட ஒட்டி இருக்க முடியாது. தொப்புள் கொடி கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா குழந்தை செத்து போயிடுங்க. கட் பண்ணணும். திருமணம் ஆச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். அப்போ தான் அவங்க நல்லா இருப்பாங்க, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை தொப்புள் கொடி உறவு என் கூடயே பையனை வச்சுருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும், வாழ வந்த பெண்ணினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அந்த சாபம் உங்களையும் பாதித்து விடும், உங்கள் குடும்பத்தையும் பாதித்து விடும், பெரிய பாதிப்பை உண்டாக்கி விடும். அதனால் கட் பண்ணுங்க. சிலர் பாருங்கள், அமெரிக்காவில் இருக்காங்க கணவன் மனைவி குடும்பம். அங்கே சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் கணவன் மனைவி நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்போ மாதத்தில் ஒரு நாள் அவங்கன்னு ஃபோன் வரும். எங்கேருந்து? இந்தியாவிலேருந்து. யார் பேசுகிறா? மாமியார் பேசுவாங்க. மகன்கிட்ட பேசுகிறேன் நீ. அவங்க எப்போ பேசுகிறாங்களோ அவ்வளோதான். ஒரு வாரம் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, குழப்பம். என்ன விரை போடுவாங்களே தெரியாது. மனைவி அப்படி இப்படி, நீ இப்படி ஏமாந்து பேராது, அப்படி பண்ணிக்கன்னு விதைக்கிறார். எங்கே பாருங்கள், இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இருக்கிற மகனை கட்டுப்படுத்துகிறாங்க. அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி. அதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அடிமைப்படுத்த ஆவி. சில தாய்மார் மகனை அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது ஒரு ஆவி, அதுக்கு பின்னால் ஒரு பிசாசு. அது குறித்து எபேசியர் 6:12 பவுல் சொல்கிறால, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அவங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புருஷன் சொல்லுவார், பிள்ளை வாழட்டும், நீ எதுக்கு இப்படி தலையிடுறான, உங்களுக்கு தெரியாது. புருஷனை அதட்டி வெளியாக்கிடுவாங்க. ஏன்னா அந்த ஆவி அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணது பாருங்கள். அந்த பெண்ணுக்குள்ளே இருந்து அது ஒரு துரைத்தனம் பண்ணுகிற ஈவில் ஸ்பிரிட்டு. அது விடுதலை ஆனால் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக மாறும். இவங்க புருஷனையும் மதிக்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் கண்ட்ரோல் பண்ணி மருமகளையும் மதிக்க மாட்டாங்க, எல்லாரையும் அடிமையாக வைக்க நினைப்பாங்க. இது ஒரு ஆவி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். புரிந்து கொள்ளுங்க புருஷர்கள். அது அதட்டி ஜெபிங்க. அது போயிட்டுனா குடும்பமே சரியாயிரும். புருஷர்கள் தான் கவனமாக இருக்கணும். ஜெபிச்சேன்னா உங்கள் அம்மா சரியாயிருவாங்க, மனைவி சரியாயிருவாங்க. சில குடும்பத்தில் மனைவி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த ஆவி மனைவிக்குள்ளேருந்து கிரியை செய்யும். அவங்க மாமியாரே விரட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஆள் பார்த்துருக்கீங்களா? மாமியாரே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அப்படி ஆள் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஆவி. உங்கள் அப்பாவாவது அம்மாவது ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு விரட்டிடுவோம். அப்படி இந்த எக்ஸ்ட்ரீமில் கிரியை செய்கிற இதுவும் ஒரு அந்த ஆவி தான். மருமகளுக்குள்ளேருந்து கிரியை செய்ய அந்த ஆவி சில சமயம் மாமியாருக்குள்ளேருந்து கிரியை செய்யும். மாட்டிட்டு முழிக்கிறது ஆண்கள் தான். இவர் பார்ப்பார், அம்மா சொல்கிறத கேட்குறதா, மனைவி சொல்கிறத கேட்குறதா, குழப்பமாகி குடும்ப சமாதானமே பாதிக்கப்படும். தயவுசெய்து பிள்ளைகளை வாழ விடுங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்.
எனக்கு தெரிந்த ஒரு மகள், அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க சொல்கிறாங்க, வேதனை சொல்லும்போது, திருமணமாகி சில வருஷம் ஆயிட்டு அந்த மகளை அந்த மகனோட சேர்ந்து வாழவே விடுறதில்லை அந்த மாமியார். மகனை அப்படியே ஏமாற்றி அழுது பாலிஷ் பண்ணி, நான் ரொம்ப பலவீனம், வியாதி, எனக்கு ராத்திரிலாம் அப்படி கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, உன் மனைவி என்னை பார்த்துக்கிட்டட்டும், உன் மனைவி தான் என்னை மகளை மாதிரி, அவள் தான் எனக்கு, அவள் என்னை பார்த்துக்கிட்டா தான் நல்லது, அதனால் என் கூட இருக்கட்டும்னு சொல்லி. யோசித்து பாருங்கள் எவ்வளோ பிசாசு தந்திரமாக பேசுதுன்னு இந்த மாமியாருக்குள்ளே இருந்து. அதனால் அந்த மகன் பாருங்கள், எங்கள் அம்மா பாவம், வயசாகிட்டு நீ கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லி அம்மா கூட போய் படுத்துக்க. இது ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க, மாதக்கணக்கா. அப்போ அந்த மகளை அந்த மாமியார் வாழவே விடலை பிள்ளைகளோட. இது எவ்வளோ பெரிய பிசாசினுடைய கிரியை. இந்த மகள் இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அது சொன்னால் அது கேவலமாக பேசுகிற மாமியார். இவனுக்கு அந்த சுகம் கேட்குது, இந்த சுகம் கேட்குது என் பிள்ளையோட. இது என்ன வார்த்தை? அதுக்கு தான் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார், பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும்னே. ஆனால் இந்த மாமியார் தன்னுடைய மகனோட தன் மருமகளை வாழவே விடலை ஒரே வீட்டுக்குள்ளே. இந்த பிள்ளை வெளியே சொல்ல வெட்கப்பட்டு என்ன செய்ய, உள்ளுக்குள்ளே புழுங்கி, புருஷன்தான், நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. உங்கள் அம்மாட்ட சொல்லணும், உன்னை கவனிக்கிறதுக்கு வேலைக்காரி வைக்கிறேன், என் மனைவி என் கூட தான் இருப்பான்னு சொல்ல தெரியணும். அவன் தான் புருஷன். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சிக்கான போது என் மனைவி, நான் அமெரிக்கா ஊழித்து போனேன், அவங்க கூட வரல, நான் கவனிச்சிக்கிறேன் உங்கள் அம்மாவை. என் மனைவி என் கூட ஊழியத்துக்கு வரல, எப்போ மறுபடியும் அமெரிக்காவுக்கு நான் வரலைங்க, இன்றைக்கி போங்க, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு டெய்லி எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாக்கிட்ட உட்காந்து பேசி சாகும் வரைக்கும் என் மனைவி கூட இருந்து பார்த்து கொண்டாள். தப்பு கிடையாது. அதுக்காக மாமியார் கூப்பிட்டு மருமகளை அடிமையாகவே வச்சு மகன் கூட வாழவே விடாத சில குடும்பத்தில் சபிக்கப்பட்டு போவீங்க. கர்த்தர் உங்களை மோட்சத்தில் கொண்டு போய் கிரீடம் சூட்டுவார்னு நினைக்கிறீங்களா? நரகத்தின் அக்னி உங்களுக்கு. வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பிள்ளைய மகனோட வாழ விடாமல் உங்கள் சுயநலத்துக்காக ஏமாற்றி வஞ்சித்து கண்ணீர் வடித்து மகனை ஏமாற்றி மருமகளை வாழ விடாமல் கெடுக்கிற மாமியாராக இருந்தீங்க, அழிஞ்சு போவீங்க, தெரிந்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைக்காக யார் பேசுறாரு? எவ்வளோ வேதனையோடு புழுங்கி கொண்டு இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு. புருஷர்களே, நீ புருஷனா இல்லாட்டா உன்னையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்கள் அம்மாவுக்காக உன் மனைவியை கொடுத்த, அவங்கள கவனிப்பாங்க, நேசிப்பாங்க, சாப்பாடு கொடுக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் உன் கூட வாழ்றதுக்கு தானே உன் மனைவியை உனக்கு தந்தேன். உன் மனைவியை வச்சு உனக்கு வாழ முடியலன்னா நீ என்ன புருஷனை கர்த்தர் கேட்பார்ல. கவனம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டார். வாழ விடாமல் வச்சுருந்தா என்னங்க அர்த்தம்? ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கஷ்டப்படும் போது கூட இருக்கலாம். அந்த டெய்லி இந்த அம்மா நடித்து ஏதாவது காரணம் சொல்லி மகன் கூட வாழ்ந்துடக்கூடாதான். அவங்களுக்கு குழந்தை சந்ததி அன்பு போயிருமா? இது ஒரு பிசாசனுடைய தந்திரம். குடும்ப சமாதானத்துக்கு இப்போ எத்தனை பிள்ளைகள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக யார் பேசுறது? இதை வெளியே சொன்னால் எப்படி? அதனால் வெட்கப்பட்டு பயப்பட்டு என்ன நினைப்பாங்களோ நீ. அதனாலேயே இந்த மருமகளை அடிமையாக வச்சுக்கொள்ளுன்றதுக்காக மகன்கிட்ட இல்லாத பொருளெல்லாம் சொல்லி பொண்டாட்டி அப்படி இப்படி, அதாவது முந்தி கொள்வது, அவனை குறை சொல்லி அந்த மகளை மாமியார் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம். புருஷர்களே, அறிந்து கொள்ளுங்க, மனைவியை புரிந்து கொள்ளுங்க, அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க. உங்களை நம்பி தான் வாழ வந்தாங்க, உங்கள் அம்மாவை நம்பி அல்ல, உங்கள் அப்பாவை நம்பி அல்ல. நீங்கள் தான் பொறுப்பு, உத்தரவு. உங்களை நம்பி தான் ஆண்டவர் அந்த துணையை கொடுத்தார். நீங்கள் தான் உத்தரவாதி. நீங்கள் பேசணும் உங்கள் மனைவிக்காக. அதனால் நீங்கள் நிற்கணும் உங்களுடைய மனைவிக்காக. கவனமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்களா, வசனம் 3 வசனம் சொல்லுதில்ல. ஆண்டவர் பிதாவாகிய தேவன், இயேசு, பரிசுத்தாவின்னு சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? எப்போ திருமணம் ஆச்சோ நீ உன் மனைவியோட நல்லா இருப்பா, அப்படி சொல்லணும். எங்கே போனாலும் ஏன்ட்டு கேட்டு போகணும், ஏன்ட்டு சொல்லாமல் எதுக்கு போகிற, இந்த மாதிரிலாம் அதிகாரம் செலுத்தாங்க. நீங்கள் போங்க, சந்தோஷமாக இருங்க, அவங்கள சந்தோஷமாக வாழ விடுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்கள கை போட்டு இழுத்து பிடிச்சி மகனை என் கூட வச்சுக்கணும் நினச்சி வாழ விடாமல் தடுக்காருங்க. தயவுசெய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் ஒரு மனைவியை ஒரு புருஷன் நல்லா புரிந்து கொள்ளணும். ரொம்ப கவனம் செலுது. இதில் வசனத்தின்படி வாழ்கிற பல குடும்பம் இருக்குது. மதுரையில் எங்கள் ஊழியத்திலேருந்து ஒரு சகோதரர் இருந்தார். அவங்க ஃபேமிலி மதுரையில். நானும் என் மனைவி மதுரைக்கு ஊழித்து போனப்போ எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் கூப்பிட்டதுனால சரின்னு நான் என் மனைவி அவர் வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க. இவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் இருக்காங்க.
அவங்க வீட்டில் 2-3 பெண் பிள்ளைகள், இவர் ஒரு ஆள் தான் பையன், ஒரே மகன், மற்றெல்லாம் பெண் பிள்ளை. அவங்களும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இவர் மகன், இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் நாங்களும் மனைவி இருந்தோம். என்னுடைய ஒய்ஃபை தான் கேட்டேன், இது யார் வீடுனா, இது வந்து என் மகன் வீடுமா அப்படின்னு அந்த தாயார் அவங்க அம்மாகிட்ட பேசும்போது, இது எங்கள் மகன் வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மகன் தான் உங்களுக்கு? அம்மா ஒரே மகன்தான். அப்போ நீங்கள் நானும் கணவரும் பக்கத்து தெருவில் அந்த வீட்டில் இருக்கிறோம், அவங்க இங்கே வீட்டில் இருக்காங்க, எதுக்கு? ஒரே பையன் தானே, அந்த பையன் கூட நீங்கள் இருக்கலாம்ல, பையனை கூட வச்சுக்கலாம்ல. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னமா சொல்லியிருக்கிறாரு? தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமாக ஃப்ரீயாக இருக்கட்டும். அதனால தான் பக்கத்து வீடு எடுத்து, நீ உன் மனைவி உன் பிள்ளைங்க நீ சந்தோஷமாக இரு, நீங்கள் 2 பேரும் ஜெபிங்க, நீங்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் ஒன்றுக்கு எங்கிட்ட கேட்க வேண்டியது வரும். அப்போ எல்லாமே சரியாக இருக்காரு. வாழ வந்த மருமகளுக்கு சில சமயம் கஷ்டமாயிரும். அந்த கஷ்டம் கூட என் மருமகளுக்கு தரக்கூடாது. வசனம் சொல்லியிருக்குதுல்ல, நாங்கள் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துருக்குறோமா. அதனால் நானே சொல்லிட்டேன், மகனே நீ தனியாக வீடு எடுத்து இருக்கணும், ஓ மனைவியோட சந்தோஷமாக இரு. நாங்கள் வாரம் வருவோம், நம்ம ஒன்றா இருப்போம், வாரத்தில் ஒரு நாள் வருவோம், எப்போ வேணாலும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் வருவோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ கூட்டு குடும்பம் சரியில்லையா? நாங்கள் 4-5 குடும்பம் ஒன்றா இருக்கிறோமே, கூட்டு குடும்பம் தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை. கூட்டு குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. ஆனால் 4 குடும்பம் 3 குடும்பம் ஒன்றா இருக்கீங்க, உண்மையாக சந்தோஷமாக இருக்கீங்களா? உண்மையாக சந்தோஷமாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப சந்தோஷம். குடும்பமாக இருங்க. குடும்பமாக சில குடும்பம் பல வருஷமாக கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அது கேள்விப்பட்ட எனக்கு ஆச்சரியமாக நல்லது. ஆனால் சில கூட்டு குடும்பம் பார்த்தேன், வெளியில் தான் அந்த சந்தோஷம் இருக்குது. வெளியில் எல்லாருக்கும் மத்தியிலையும் சந்தோஷமாக நடித்து கொள்கிறது தான் நிறைய குடும்பத்தில். ஒருவேளை 1-2 குடும்பத்தில் கூட்டு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நானும் என் மனைவி போய் சில வீடுகளில் தங்கினா 2-3 குடும்பம்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒரு ரூமில் இருப்பாங்க, ஒன்றா ஜெபிப்பாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வந்து என் மனைவிட்ட பேசும்போது உள்ளத்தில் இருக்கிறது வெளிப்படுது. ஒரு சேலை கூட எங்களால் எடுக்க முடியாது. என் கணவர் நினச்சா கூட எனக்கு ஒரு சேலை வாங்கி தர முடியாது. கூட்டு குடும்பம் எல்லோரும் சேர்ந்து எடுக்கும்போது எங்கள் அம்மா அப்பா எல்லா அண்ணன் எல்லாம் சேர்ந்து எடுத்து தருவாங்க. அந்த மனைவிக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, என் கணவர் நான் விரும்புகிற ஒரு சேரீ எனக்கு வாங்கி தர முடியாது. ஒன்றா போய் கூட்டுக்கிட்ட கிறிஸ்மஸ்க்கு மொத்தமாக ட்ரெஸ் எடுப்பாங்க, மொத்தமாக அது பெருமையாக பேசலாம், மொத்தமாக நாங்கள் எடுப்போம், எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம், எல்லோரும் இப்படி சந்தோஷமாக இருக்கேன், பிள்ளைகளுக்கெல்லாம் எடுப்போம். ஓகே, தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள பாதிப்பு இருந்தால் கூட்டு குடும்பம் எப்படி சரியாக நினைக்கிறீங்க? நாங்கள் பார்த்த அளவில் வெளியில் தான் சந்தோஷம் இருக்குது, உள்ளுக்குள்ளே நிறைய வருத்தம் இருக்குது. அதனால் என் கணவர் ஒன்று வாங்கி, என் பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. அந்த தாய் சொல்கிறேன், என் பிள்ளைக்கு கேட்குறத அது சொல்லுது, ஏம்மா எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிற? கூட்டு குடும்பப்பா, நான் வாங்கி தர முடியாது. தாத்தாக்கிட்ட கேளு, பாட்டிக்கிட்ட கேளு, அவங்ககிட்ட கேளு. அந்த பிள்ளைகள் பார்த்து, ஏம்மா எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிற? இந்த வருத்தம் தாய்க்குள்ளே இருக்குது. ஆண்களுக்குள்ளே உள்ளே இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. பெண்களுக்குள்ளே உள்ளே இருந்து வேதனைப்பட்டு சில நேரம் வெடிச்சிடும். அதனால்தான் நிறைய பிரச்சனை. உண்மையா இல்லையா? இதான் உண்மை. நீங்கள் தனியாக கேட்டு பாருங்கள், கூட்டு குடும்பங்களோட தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தரை தனியாக கூப்பிட்டு இட்ஸ் ஓகே. பொதுவாக கூப்பிட்டு கேட்டால் எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், ஒன்றா ட்ரெஸ் எடுப்போம், ஒன்றா போவோம், ஒன்றா வரும், எல்லாம் சொல்லுவாங்க. தனியாக கூப்பிட்டு கேளுங்க, அவங்களுக்குள்ள 1000 வருத்தம் இருக்கும், வெளியே காமிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் கூட்டு குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறது. அது அவங்களுடைய இதை பொறுத்து. இப்போ எங்கள் வீட்டில் நான் திருமணமாகி என் மனைவி வந்து கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா என் தம்பிமாருக்கு கல்யாணம் ஆகலை, நாங்கள் 2 பேர் தான் கணவன் மனைவி. எங்கள் அம்மா என் பிரதர்ஸ்லாம் இருந்தாங்க, ஒன்றா இருந்தோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க. நாங்கள் ஜெபிக்க போகிறோம், கூட்டத்து போகிறோம், வரேன், தலையிட மாட்டாங்க. அவ்வளோதான் அவங்க குடும்பம். அப்படி இருந்தால் ஓகே. என் மனைவிக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், யாரும் தடுக்க முடியாது. அது மாதிரி ஃப்ரீடம் இருந்தால் ஓகே. அது இல்லாமல் ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்க முடியாமல், பிள்ளைகளுக்கு கேட்குறத வாங்கி கொடுக்க முடியாமல் என்ன கூட்டு குடும்பம்? நீங்கள் அதை யோசிங்க. தனித்தனியாக கூட்டு பிள்ளைகிட்ட கேளுங்க, நீ சந்தோஷமாக இருக்கிறியா, உனக்கு எல்லாம் கிடைக்குதா? பிள்ளைகள் சொல்லும், எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இது வாங்கி கொடுங்கன்னு. எல்லாம் கூட்டு குடும்பம் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது தீர்மானம் பண்ணால் தான் முடியுன்றாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் ஃப்ரீயாக சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருந்தாலும் எல்லோரும் ஃப்ரீயாக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் வெளியில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்து கொண்டு இருந்தால் அது ஆண்டவர் விரும்பாத ஒரு கூட்டு குடும்பம். அதனால தான் நம்ம கவர்னன்ஸ், அதனால தான் சிலருக்குள்ளே போயிடணும், இது மாதிரி இருக்கிற ஒரு சுதந்திரமாக ஒன்றும் பண்ண முடியல, சமையல் கூட பண்ணி சாப்பிட முடியலங்க, பிள்ளை கேட்குறத செஞ்சு கொடுக்க முடியல, வேலைக்காரி தான் இருப்பா, 4 குடும்பத்துக்கும் வேலைக்காரி செஞ்சு கொடுக்கறது தான், எல்லோரும் சேர்ந்து முடிவுக்கிற பிள்ளை கேட்க எனக்கு இது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் கூட செஞ்சு கொடுக்க முடியாமல் வருத்தப்படுகிற தாய்மார்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் யோசிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்னதுன்னா, தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நீங்கள் 2 பேரும் தான் பேசணும், நீங்கள் 2 பேர் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா ஜபம் பண்ணி முடிவெடுக்கணும். எங்கே போகிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் அப்பா மட்டும் சொல்லிட்டு போகலாம், அம்மா நான் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரேன், என் மனைவி கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு. நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தாய்மார் நடந்து கொள்ளக்கூடாது. உன் குடும்பம்டா, நீ கூட்டு போட அப்படின்னு தாய் சொல்லணும். அதான் நல்ல ஆசை, அதான் ஆண்டவர் விரும்புகிற குடும்பம். நீங்கள் 2 பேரும் குடும்பம் நல்லா போயிட்டு வாங்க, அவ்வளோதான். அதான் நியூஸ் தான் சொல்லணும். நான் போயிட்டு வரலாம், போகலாம் கூடாது. அது என்ன பழக்கம்? பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறது சொல்லாதங்க. அது அவங்க லைஃப், அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அந்த கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஃபேமிலி பிள்ளைகள்லாம் வந்தவுடனே அவங்க வித்தியாசமாக மாறிடுவாங்க. அந்த கொஞ்ச நாள் தான் அவங்க அப்படி இருக்க முடியும், அதுக்கு பிறகு. அதனால் தயவு செய்து இதெல்லாம் புரிந்து கொண்டு, ஒரு புருஷன் உங்கள் வாழ வந்த மனைவி எப்படி வச்சுருக்கேன், சந்தோஷமாக இருக்காங்க, தனியாக கூட்டு போய் கேளுங்க, நீ என் கூட சந்தோஷமாக இருக்கேன் அந்த குடும்பத்தில் கேளுங்க. என்றைக்காவது கேட்டு கூட்டு போங்க, மனைவிட்ட தனியாக உட்காந்து பேசுங்க. ஒரு நாள் கேட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறியா என் கூட அப்படின்னு கேட்டு பாருங்கள், சொல்ல முடியுமா? நீ அப்படி இருந்தால் சந்தோஷம், இல்லாட்டா நீங்கள் யோசிக்கணும், ஜெபிக்கணும், உங்களை எங்கே மாற்றிக்கொள்ளணுமோ மாற்றிக்கொள்ளணும். உங்களுடைய மனைவி தான் ஏற்ற துணை. எல்லாரும் பாதியில் போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது உங்களுடைய மனைவி தான். அதை அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு துணை. இதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க, சரியா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? எங்கே தப்பு பண்ணினீங்க, எங்கே ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, நீங்கள் யாராக இருந்தாலும், புருஷராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், கொஞ்சம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்குறேன், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், குட்டி மோட்சமாக இருக்கணும், எங்களை அப்படி ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் உங்களோட பேசுகிறீங்கப்பா, இந்த சகோதரரோட சகோதரியோட தாயாரோட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறபடியால் இந்த குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக மாறட்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இந்த குடும்பத்துக்குள்ளே வரட்டும். நீர் விரும்புகிற ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இந்த குடும்பம் மாறட்டும். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களை பாழாக்குகிற, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். எந்த வீட்டுக்குள்ளும் அது கிரியை செய்யாதபடி அவைகள் வெளியாக்கப்பட்டு போகட்டும். இன்று முதல் ஆவியானவர் ஆளுகை செய்து உம்முடைய பிள்ளைகளை அழகாய் நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.